எல்லாருக்குமே இந்த கயிறு வந்து தேவைப்படுது. நீங்க பார்த்துருப்பீங்க. கயிறு இல்லாம ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அதனால கயிறு வந்து எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மணில ரோப்பு, நிறைய ரோப் வெரைட்டிஸா இருக்கும். இதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரோப் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை உங்க மேல இருக்கு. இந்த மேல கட்டை எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களா இருக்காங்க பார்த்தீங்களா? சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சாப்பாடு பத்திரமா இருக்கு பார்த்தீங்களா? பெரிய கொப்பரை பத்திரமா இருக்கும். அதை தலையில போட்டிக்கிறாங்க. விளையாண்டுட்டே இருப்பாங்க. என்ன பண்ணிடுவாங்க? கவுத்திடுவாங்க. சிலர் வந்து உடலுக்கு ஈஸியா இருக்கும், சிலர் உருக முடியாது. அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி இடத்துல நாங்க மேலூர் கட்டத்தை யூஸ் பண்ணுவோம். 2023 நாங்க இப்ப லாஸ்டா பார்த்தப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து தலையில என்ன சாப்பாடு பத்திரத்தை கவுத்திக்கிட்டாங்க. அது எப்படி பாடம் பண்ணுவாங்க. பாடம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. விசாரிச்சுக்காரங்க கேட்பாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்திரத்துக்கு வந்து மாட்டிச்சாங்க அப்படின்னா எங்களுக்கு வர்ற காலம் நிறைய கேள்விக்கே வரும். டிஃபரெண்ட் வரும். நீங்க கனவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு வரும். அந்த மாதிரிலாம் பார்த்து ஈஸியா தான் என்னடா அது இதெல்லாம் வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தா நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆனா என்ன பார்த்தா விளையாட்டுனா யார் கொடுத்தாங்கன்னா நம்ம தான் கொடுத்து அப்படிமா சொல்ல தாக்க முடியல. நான் சீரியல் பார்த்துட்டு நோட்டிக்கிட்டே இருந்தான். சரி விளையாடு. அவன் என்ன பண்ணுவான்? சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா? ஆனா எந்த பிள்ளைங்க விளையாட்டு பொருள் வச்சு விளையாட அதை ஒரே நான் உடச்சூழப்பட்டு இந்த பாத்திரம், கட்டு, கிண்ணம், டம்ளரு இதை வச்சு விளையாட்டு இருப்பாங்க. அவங்க பாத்திரத்தை பார்த்து நல்லா பெருசா இருக்குமா எடுத்து பார்க்கலாம் தலையை அப்படி கொடுத்து என்ன பண்ண முடியும்? அது தெரிய முடியும். அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் இந்த கட்டரை வச்சு சில இடத்துல வந்து கை காலெல்லாம் ஜன்னல் ஏறுவாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்க சமாளிக்க முடியாது. பிள்ளைங்கலாம் திடீர்னு ஒரு கேட்ல ஏறுவாங்க, அங்க தாவும் இங்க தாவும் அந்த மாதிரி இடத்துல தாவ மாட்டும்போது சில இடத்துல கை வந்து கேட்டுக்குள்ள மாட்டிக்கிறோம், இல்லைன்னா கால் மாட்டிக்கிறோம், சில இடத்துல தலையே மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல நாங்கள் வந்து கட் பண்ணி எடுப்போம். அந்த இரும்பு எல்லாத்தையுமே கட் பண்ணுறது மேலும் கட்டணும். சரியா? இதை வச்சு இந்த மாதிரி ரெஸ்டியூலாம் நாங்கள் அடுத்து வந்து எங்களுக்கு இந்த ட்ரெஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நாங்கள் வந்து ஃபயர் காலில் வந்து நிறைய வேலை இருக்கும். இந்த ட்ரெஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 லேயர்ஸாக இருக்கும். இந்த லேயர்ஸ் வந்து எங்களை தீவிலிருந்து இது பாதுகாக்கும். அதுக்கான உங்களுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் 3 லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் வந்து 3 லேயர்ல இருக்கும். 3 லேயர்ல இருக்கிற ட்ரெஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃபயர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி கம்பெனி ஃபயர், கீப்டாஸ் ஃபயர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபயர் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறமா இதுக்கு பேர் வந்து கெமிக்கல் சூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நேரத்துல கெமிக்கல்லாம் இருக்கு தெரியுமா? கெமிக்கல் தயாரிக்கிறோம். காலேஜஸ்ல கம்மியாக தான் இருக்கும். இந்த கெமிக்கல் இந்த மாதிரி ஃபயர்கள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரெஸ் போட்டு போகும்போது இதில் என்ன கெமிக்கல்னாலும் எங்களுக்கு தாக்காது. அந்த ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையும் போட்டுக்கலாம். பட் எந்த மாதிரியான ஃபயர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம வைக்கப்போற எரியுது, நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போய் தான் வேலை பார்த்தாங்க. இப்போ ஃபயர் ஆகுதுன்னா பப்ளிக்கெலாம் வெளியே வருவாங்க, நம்ம உள்ள போயிட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல அப்படின்னா அது சப்போஸ் கெமிக்கல் ஃபயர், ஆயில் ஃபயர் இந்த மாதிரி ஃபயர்லாம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் இந்த கெமிக்கல் ப்ரொடக்டிவ் சூட்டை போட்டு தான் போகும். இது வந்து எங்கள் கெமிக்கல் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு. அடுத்து இப்ப நிறைய வீட்டுல பாம்பெல்லாம் வந்துருக்கு பாத்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு பாம்பெல்லாம் வந்திருக்கு? இந்த ஸ்டிக்கர் பாத்துருக்கீங்களா நீங்க? எத்தனை பேருக்கு ஸ்டிக்கர் பாத்துருக்கீங்க? இதுக்கு பேர் என்ன பேரு? சரியா பசங்க பாத்தீங்க? இதுக்கு பேர் வந்து ஸ்னேக் கேட்டர். பாம்பு பிடிக்கும். எங்களுக்கு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. 3 இருக்கு. இதை வச்சுதான் பாம்பு வந்து பிடிக்கும். பாம்பு அடிக்கூடாது, கொட்டக்கூடாது. அவங்க காப்பாற்ற ஆகணும். பாம்பை நாங்கள் பிடிச்சி ரூமில் பார்சல் பார்த்தீங்களா? பார்சல் சரியா? இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை வச்சு இதில் ஒரு நம்ம சைக்கிள் ஓட்டுற பிரேக் மாதிரி பார்த்தீங்களா? கிளச் மாதிரி அதே மாதிரி ஈஸியான மெத்தடாக இருக்கும். திறந்து வாய்ப்பு திறந்து மாதிரி இருக்கும். எல்லாமே பிடிச்சோம்னா பாம்பு வந்து பிடிச்சோம். ஓகேவா? இந்த ஸ்நாக் இருக்கு. அப்புறமா இது வந்து எங்களுக்கு ஹார்னஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஹார்னஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ கிணத்துக்குள்ள இறங்கணும், ஒரு ஆள் அடிபிடிச்சாங்க, மாடுதும் மாடி கட்சி அப்படின்னா நாங்கள் அந்த கையை கட்டி தான் இறங்குவோம். இப்போ எங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கிணத்துக்குள்ள இறங்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பேர் வந்து ஹார்னஸ் அசம்பிளி. அடுத்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து என்ன கேட்டீங்கன்னா டோர் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம். எதுவும் யாருக்காண்டி சின்ன பிள்ளைகளுக்கு சில பிள்ளை என்ன பண்ணுவாங்க, நிறைய வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க,
கதவை கூட்டிக்குவாங்க. உள் பக்கமா போய் விளையாண்டுட்டே இருப்பாங்க. உள் பக்கமா கூட்டிக்குவாங்க. உள் பக்கமா கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது, லாக் ஆயிடும். லாக் வந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உள்ள இருந்துக்குவாங்க, நீங்க என்ன பண்ணி வெளியே தட்டுவீங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியும். பழைய காலத்து கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே அடிதான். அடிச்ச ஒரே சொல்லி சுருவெல்லாம் பிச்சுட்டு போயிடும், கண்டிப்பா. ஆனா இப்ப இருக்கிற கூட்டெல்லாம் பிடிக்க முடியுமா? நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு டெக்னாலஜி உள்ள கூட்டெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி கூட்டெல்லாம் வந்துச்சுன்னா இதை எப்படி திறப்போம் பாருங்க. இந்த ரெண்டு கதவு கிடையில கொடுத்துருவோம். அதை கதவு கிடையில கொடுத்துருவோம். இதுல இந்த ஆயில் மூலியமா ஒர்க் மேல போகுது பார்த்தீங்களா, ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த கதவுக்குள்ள வந்து இதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது இது உயரமா வருது பார்த்தீங்களா. அந்த உயரமா வரும்பொழுது டோர் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். டோரு சட்டரு எதுவாக இருந்தாலும் இது பார்ப்பாங்க. நம்ம டிராக்டர்ல பார்த்துட்டீங்களா, டிப்பர் எடுத்து டெய்லர்னு சொல்லுவோம். மண்ணு கட்டு பார்த்தீங்களா, அது எந்த ஃபங்க்ஷன்ல உட்காது, ஆயில் தான். இன்ஜின் ஃபியூல் வந்து ஆயில் டியூப் இருக்கும், டியூப் படியே ஆயில் வரும். ஆயில் வந்து அப்படியே டெய்லர் வந்து அப்படியே தூக்கி வெளியே தட்டும். அதே மாதிரி மெத்தட் தான். இந்த டியூப் வழியா எங்களுக்கு வந்து ஆயில் வரும். ஆயில் வந்து இதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகி இது அப்படியே மேலே போகும். பார்த்தீங்களா, இது இப்படி ரெண்டு கதவு கடையில கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மேலே வர 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 என்ன ஆகும், கதவு வந்து ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய வந்து ஆக்சிடென்ட் தான் பார்த்துருக்கீங்களா. வாட்டர் கேன்ஸ் இல்லாத வீடு கண்டிப்பா இருக்காது. அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 10-20 வாட்டர் கேனை சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு இது வந்து சின்ன குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும். இது எப்படின்னா, ஒரு வாட்டர் நல்லா மூடி வந்து டைட்டா மூடிடணும். சில முடியெல்லாம் ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும், அந்த மாதிரி மூடிடக்கூடாது. நல்லா மூடி வந்து டைட்டா மூடி ஒன்றையும் கையில் வச்சு ஜாயின் பண்ணணும். கையில் ஜாயின் பண்ணிட்டு அதை சும்மா இறுக்கி பிடிச்சிக்கிறது மூலமா நம்ம தண்ணியில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ விளையாட்டு சாமான்கள் நம்ம வீட்டில் பிள்ளைகள் எல்லாத்தையும் இருக்கும். இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஆனால் இதே வீட்டில் நம்ம வீட்டில் என்ன இந்த மாதிரி 4-5 பலூன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்படி இல்லையா, பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பலூன் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இன்னொரு பலூன் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4-5 பலூன் 10 பலூன் அப்படியெல்லாம் சேர்த்து அதையெல்லாம் ஒன்று இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா. இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று சேர்த்து அதை நம்ம சேர்த்து பிடிச்சிக்கலாம். இருக்க பிடிச்சிக்கிறது மூலமா நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து தற்பாதுகாத்துக்கு இருக்கிற நேரத்துல நாங்க வந்துட்டா நாங்க என்னென்ன கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி தண்ணியில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் கொண்டு போவோம். இதை பார்த்துருக்கீங்களா, எங்க பார்த்துருப்பீங்க, போட்டிங் போயிருக்கீங்களா. போட்டிங் போறப்ப இதுங்க ஒரு கட்டையில அது வாட்டுக்கு செவனேன்னு இருக்கும், ஒரு ஓரத்தில் தொங்க விட்டுருவாங்க. ஓகேவா? இதை நம்ம உடம்புல போட்டுக்கிறது மூலமா இதை நம்ம பாதுகாக்கலாம். ஒரு கம்பி வாய் இதை இதை நம்ம போட்டு இதுல கயிறு இருக்கும். கயிறை வந்து நம்ம சோல்டர்ல போட்டுக்கணும். இதுல ஒரு கயிறு இருக்கும். இந்த கயிறை வந்தோடனே நாங்கள் நீங்க எந்த இடத்துல தண்ணியில நிறைய இருக்கீங்களோ அந்த இடத்துல நாங்க இதை கொண்டு வருவோம். நாங்க அதை கொண்டு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கீங்கன்னா வீசி போட்டுவோம். இதை நீங்க கேட்ச் பிடிச்சிடணும். கேட்ச் பிடிச்சி இந்த மாதிரி நீங்க போட்டு விடணும். போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சோல்டர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு தண்ணி வந்தாலும் உங்களை விடவே விடாது. இது வந்து இந்த கயிறு இருக்கு. இந்த கயிறு மூலம் நாங்க இந்த மாதிரி செப்பரேட்டா கயிறு கொண்டு வருவோம். இந்த கயிறு அதில் ஜாயின் பண்ணி நாங்கள் எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சரி நாங்கள் இதை குளிச்சு கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஒருத்தர் போட்டு ரெண்டு பேர் கை சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க கொண்டு வரக்கூடிய திங்ஸ். இதை வச்சு பாதுகாப்போம். சரியா? டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதுல கடைசியா ரோஸ் வந்து தச்சு போயிடுவா பாத்தீங்களா. பொம்பளை எல்லாருக்கும் பொம்பளையா தப்பிப்பாங்க, ஆம்பளையா தான் மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டி தப்பி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது ஒன்று கொடுத்துருவாங்க. ஒருத்தன் போட்டு மிதங்கிட்டு இருப்பான். அவர்கிட்ட இருந்து லைட் ஜாக்கெட்டை போட்டுட்டு ஒரு விசில் இருக்கும். இந்த விசில் வச்சு ஊதுவாங்க. இந்த விசில் ஊதுனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டிகளை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. சரியா? இந்த விசில் வந்து அடிச்சதுக்கு அப்புறமா தான் பார்ப்பாங்க. இந்த விசில் எது கொடுக்குறாங்க, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப நாங்க வரோம், இந்த லைஃப் பாயை போட்டு தம்பி பாப்பா யாரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை போட்டுக்கிறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நீ போட்டுட்டு வா தம்பி நீச்சல் அடிக்க முடியும் எதாவது பிடிச்சி நிக்கிறான்னு பிடிச்சி நில்லையான்ட்டு அவனை கேட்க, ஆனா நாங்க இந்த இடத்துல இன்னும் 2 பேர் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க பண்ணுவோம், இதை கொடுத்துட்டு நாங்க அந்த பக்கத்துக்கு நடந்து போயிடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், அங்கிருந்து வயசானவங்களுக்கு வேற ரெக்கவர் பண்ணி வரும்பொழுது இதை சப்போஸ் நாங்க மறந்தாலும் மறந்துடுவோம். அப்படி இல்லைன்னா அதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி
இது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி இதை மிஷின் நம்ம அடிக்கும் பொழுது ஆஹா அந்த இடத்துல ஒரு தம்பிக்கு நம்ம ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தோம் அதை ஞாபகப்படுத்தணும். சப்போஸ் நாங்களே எல்லாத்தையும் வேற ரெஸ்கியூ டீம் வந்தாலும் அதை இந்த விசில் அடிக்கிறது மூலமா நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைவு. சரியா? அடியில மாட்டிக்கிட்டாங்க அவங்க ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. இதை எந்த வண்டி வந்து மாட்டிக்கிச்சோ அதுக்கு அடியில வந்து இதை சுற்றுவோம். பார்த்தா நம்மளுக்கு இந்த கால் வெளியே பார்த்தீங்களா வீட்டில் போடுவோம் மேட்டு, அந்த மேட் மாதிரி தான் இருக்கும். அதை போட்டுட்டு அது ஏர் மூலமா வெளியே கொண்டு வரும்போது இது எவ்வளவு தூரம் வருது பார்த்தீங்களா? இது வந்து எத்தனை டன்னா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். தூக்கி இது பார்த்தா வாங்கி பெரிய பசங்க காலேஜ் பாருங்க இவங்க ஏறி நிக்கிறாங்க, அமுகுதான் அமுகவே இல்லை. இது எவ்வளவு லோடா இருந்தாலும் இங்க வந்து இது காப்பாற்றும். பாத்தீங்கன்னா இது அடியில வச்சுட்டு நாங்க ஏற வந்து ஆக்சிடென்ட் தான் நிறைய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல நிறைய அவங்களுக்கே தெரியாம தூக்கிடுவாங்க. காலையில 3 to 6 தான் வந்து தூக்கம் வந்து அதிகமா வருங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்ணை செஞ்சாலோ இல்லை சரியாக நாயை வந்துட்டாலோ ஏதோ ஒன்றாலும் கண்ட்ரோல் மீறினாங்க சென்ட்ரல் மீடியத்தில் வந்து ஆக்சிடென்ட் நிறைய நாங்கள் எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகிருக்கும். நிறைய காலம் யூஸ் பண்ணியிருக்கோம்.